வணக்கம் தமிழா. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து இன்னைக்கு 2 முக்கிய அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2மே முக்கியமான ஒரு அப்டேட். முதல் அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பில வார்னிங் ஒரு விஷயத்துக்கு சொல்ல வராங்க. இது வந்து வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாமுக்கு இது பொருந்தும் அப்படிங்கிறத கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆர்பிஎஃப் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி தெரியும் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2 டிசம்பர் 3 இந்த 2 தேதியில் நடைபெறவங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் 2ஆம் தேதி தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய பதிவு எண், உங்களுடைய பிறந்த தேதி, அடுத்து கேப்சா கொடுத்து லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணிட்டு உங்களுடைய கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ போகும்போது அந்த பிரிண்ட் அவுட் கொண்டு போங்க ஹால் டிக்கெட்டையும். அதே மாதிரி ஃபோட்டோ கொண்டு போங்க, ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொண்டு போங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். இது வந்து டிசம்பர் 2ஆம் தேதி உள்ளவங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்டேட் ஆயிடுச்சு. அது டிசம்பர் 3ஆம் தேதி நடைபெறவங்களுக்கு நீங்க நாளைக்கு அப்டேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நமக்கு இன்னும் சிட்டி இன்டிமேஷன் லிங்கே இன்னும் வரலைங்களே சார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எஸ்ஐ தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் நடக்க இருக்கு. 5 நாள் நடக்க இருக்கு. அதுல டிசம்பர் 2, 3 இதுக்கு வந்து சிட்டி இன்டிமேஷன் லிங்க் வந்துடுச்சு. அதே மாதிரி 9, 11, 12 ஓகேங்களா? இதுக்கு வந்து இன்னும் சிட்டி இன்டிமேஷன் லிங்க் ஆக்டிவேட் ஆகல. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2, 3ல டிசம்பர் 2, 3ல வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு ஓகே நவம்பர் 29ஆம் தேதி செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு சிட்டி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டிசம்பர் 9ஆம் தேதி வரும். இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ண டிசம்பர் 12 டிசம்பர் 12, 13 டிசம்பர் 2 இல்ல டிசம்பர் 3 ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இந்த அப்ளை பண்ணீங்கன்னா ஸோ இந்த 5 நாட்கள் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? அப்போ டிசம்பர் 2, 3க்கு வந்து எக்ஸாம் சிட்டி டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே டிசம்பர் 2ஆம் தேதிக்கே ஹால் டிக்கெட் வந்துருச்சு. டிசம்பர் 3ஆம் தேதி உள்ளவங்களுக்கு நாளைக்கு ஹால் டிக்கெட் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு இது வராதவங்க நாளைக்கு செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா டிசம்பர் 2 செக் பண்ணுங்க. இல்லை டிசம்பர் 3 செக் பண்ணுங்க. இந்த 3 நாட்கள் நீங்க செக் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு என்னைக்கு தேர்வு அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சும். அதை பொறுத்து 4 நாள் முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஆர்பிஎஃப் எஸ்ஐ தேர்வும் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதான். ஓகே, ஆர்ஆர்பி சைட்ல இருந்து வார்னிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஆதார் பயோமெட்ரிக். ஓகேங்களா? ஸோ இப்போ நிறையாது வந்து ஆதார் பயோமெட்ரிக் பண்ணவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பயோமெட்ரிக் ஆகாதனால ஓகே சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பயன்படுத்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஆதார் கார்டில் நம்ம சம் இஷ்யூஸ்னால பார்த்தீங்கன்னா சிலது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெரிஃபை ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால வரக்கூடிய தேர்வு எழுதக்கூடியவங்க ஸோ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய ஆதார் பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு சேவை மையங்களா இருக்கலாம், இல்லை ஆதார் அப்டேட் பண்ணக்கூடிய இடங்களா இருக்கலாம், அங்கே போய் கண்டிப்பாக உங்களுடைய பயோமெட்ரிக்கை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில இது ஆதார் கார்டு லாக் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அன்லாக் பண்ணி விடுங்க அப்படின்ற விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. இது வந்து கரெக்டாக இருக்கணும். சப்போஸ் இதில் தான் கரெக்டாக பெர்மிட் ஆகலை, அதை ஆதார் பயோமெட்ரிக் கரெக்டாக ஒர்க் ஆகலை அப்படின்னா ஸோ அவங்க உள்ள கூட விடக்கூட வாய்ப்புகள் இல்லை. ஓகே, அதை உள்ள விட மாட்டோம்னு சொல்றாங்க. பெர்மிட் பண்ண மாட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்ல வராங்க. அதனால ஆதார பயோமெட்ரிக் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடி ப்ரூஃப், ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கொண்டு போறல அந்த ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரீசெண்டா எடுத்த போட்டோவா அதுல இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப முன்னாடி நம்ம ஒரு ஐடி வாங்கி வச்சிருப்போம், அதுவே பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் உள்ள போட்டோவும் இப்போ உள்ள போட்டோவும் சப்போஸ் உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகலை அப்படின்னாலும் உங்களுக்கு உள்ள விட வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அதனால அந்த எடுக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபும் இப்போ ரீசெண்டா உள்ள ஏதோ ஐடி ப்ரூஃபோட இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஐடி ப்ரூஃபை நீங்க கொண்டு போங்க. அதை கரெக்டா கட்டி உள்ள போங்க. ஓகேங்களா? ஏன்னா சில பேர் பார்த்துட்டு ஆதார் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, ஆதார் வாங்கியிருப்பாங்க. அந்த ஐடி ப்ரூஃப் கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா அதுல உள்ளதுக்கும் இப்போ உள்ள முகப்பாவனையும் பார்த்தா கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஓகே, அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால ஸோ நீங்க போகும்போது ஐடி ப்ரூஃப் கரெக்டா ஒரிஜினல், அதாவது ஒரிஜினல் தான் கொண்டு போறோம். அது ரீசெண்ட் போட்டோ ஏதோ இருக்க மாதிரி உள்ள ஐடி ப்ரூஃபை கண்டிப்பா கொண்டு போங்க. ஏன்னா இந்த 2 விஷயத்தையும் அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து கவனத்தில் கொண்டு வரக்கூடிய தேர்வுகள் இதை மைண்ட்ல வச்சு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்னது ஆதார் கார்டுலையும் கரெக்டாக தான் இருக்கு, ஆதார் பயோமெட்ரிக்கும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ இல்லாதவங்க கொஞ்சம் மாத்திட்டு அந்த இடத்துக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஓகேங்களா? ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ்களை உடனுக்குடன் பெற நம்முடைய தமிழ ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.